அவளுக்கு இந்த மாதிரி என்னால 100 வாங்கி தர முடியும். பிரைஸ் வாங்கிட்டாலும் பெரிய பிரைஸ். ஏய் நீ வாடி, உனக்கு நான் வேற வாங்கி தரேன். வா. டாடி. அஞ்சலி, டாடி தான் ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் டாடி. குட். சரி, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீங்க தான் வரல. சாரிடா செல்லம், டாடிக்கு இன்னும் வேலை முடியல. கண்டிப்பா நாளைக்கு வந்துருவேன். ஓகேவா? என்னடா டாடி மேல கோவமா இருக்கீங்களா? நான் வரலனா என்ன? அதான் மம்மி, பாட்டி, காவியெல்லாம் வந்திருப்பாங்கல்ல. சரி, பாப்பா ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணேன் டாடி. அப்படியா? குட் கேர்ள். மம்மி, பாட்டி, காவியா எல்லாம் கை தட்டி இருப்பாங்களே. அஞ்சலி பாப்பா ஹாப்பியா இருந்தீங்களா? அஞ்சலி, அஞ்சலி கேட்டுட்டு தான் இருக்கேன் டாடி. சரி சரி சரி. பாப்பா ஸ்கூல்ல என்ன பிரைஸ் வாங்குனீங்க? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாடி. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிடா தங்கம், நீ பிரைஸ் வின் பண்ண உடனே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி தர சொன்னனே, மம்மி வாங்கி கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க? சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்களே. அஞ்சலி பாப்பா ஏன் போய் சொல்றீங்க? அஞ்சலி, என்னம்மா அழுவுறியா? இல்ல டாடி. இல்ல, நீங்க இப்ப அழுவுறீங்க. எதுக்கு அழுவுறீங்க? ஒன்னும் இல்ல டாடி, நான் அழல. இல்லையே, அஞ்சலி பாப்பா பொய் சொல்ற மாதிரி இருக்கே. குட் கேர்ள் தானே நீங்க? டாடி கிட்ட பொய் சொல்வீங்களா உண்மை சொல்லுவீங்களா? உண்மைதான் சொல்லுவேன். அப்ப உண்மையை சொல்லுங்க. பாப்பா இப்போ எதுக்காக அழறீங்க? சொன்னா அம்மா கிட்ட சண்டை போட மாட்டீங்கல்ல? டாடி சண்டைலாம் போட மாட்டேன். நீ சொல்லு. ப்ராமிஸ். ப்ராமிஸ்டா செல்லம், சொல்லு. யாருமே வரல டாடி. என்னது? மம்மி, பாட்டி, காவ்யா யாருமே என் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல டாடி. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரலையா? யாருமே வரல. எனக்கு பிரைஸ் கொடுக்கும் போது கூட கைத்தட்ட யாருமே இல்ல. எனக்கு அழுகையா வந்துச்சு டாடி. இடியட். குழந்தைய விட முக்கியமான வேலைக்கு என்ன அவளுக்கு? ப்ளீஸ் டாடி, இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்க கேட்டதுனால தான் சொன்னேன். மம்மி கிட்ட கேட்றாதீங்க. சரிடா சரிடா, நீங்க அழாதீங்க. டாடி சீக்கிரமாவே வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். சரியா? அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா? ஐ லவ் யூ டாடி. லவ் யூடா செல்லம். ஐ லவ் யூ.
கௌதம், இப்பதான் எனக்கு கால் பண்ண டைம் கிடைச்சதா? நீ எங்க இருக்க? வீட்ல. நான் உனக்கு ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் எடுக்கல? ஏன்னா கொஞ்சம் நான் வெளியே போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தியா? என்ன விஷயமா வெளியே போயிருந்த? என்னாச்சு? இப்ப ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? அஞ்சலியோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நீ போகவே இல்லையாமே? யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? நீ ஏன் ஃபங்க்ஷனுக்கு போகல? இல்ல, வேலை இருந்தது, அதான். வேலையா? அப்படி என்ன உனக்கு கிழிக்கிற வேலை? கௌதம், சொல்லு. எதுக்கு இப்படி பேசுற? பின்ன தேவையில்லாத வெட்டி வேலையை பார்த்துட்டு முக்கியமான வேலையை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? போது, நிறுத்து கௌதம். எது முக்கியம்னு எனக்கு தெரியும், அத நீ சொல்லாத. யாரும் இங்க ஒண்ணு வேணும்னே போகாம இல்ல. குழந்தைய விட வேற என்னடி முக்கியமான வேலை உனக்கு? 4 நாளா குழந்தையோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்கு, மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏண்டி போல? அப்படி என்ன அவ மேல உனக்கு வெறுப்பு? ஒரு கேப் புக் பண்ணா 10 நிமிஷத்துல கேப் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நேரம் இருக்கோ இல்லையோ, ஒரு 2 நிமிஷம் குழந்தையோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போய் சும்மா பேச்சுக்கு ஒரு கை தட்டி அவ டீச்சர் கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்திருந்தா அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. ஏய், அவ என்னைக்காவது இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு உங்ககிட்ட கேட்டிருப்பாளா? இல்ல நீ அவ கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சிருப்பாளா? அமைதியான குழந்தைடி. ச்சே, மேடையில் அவ பரிசு வாங்கும்போது கூட அவ கண்ணு உன்னதான் தேடி இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நீ அங்க போவே இல்லையடி. அவ மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் தெரியுமா? குழந்தை போன்ல அழறாடி. என்ன சொன்னா? அவ என்ன சொன்ன உனக்கு என்ன? அஞ்சலி. ஏய், என்ன பண்ற? அஞ்சலி. ஏய், என்னடி பண்ற? ஹலோ, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட சண்டை தானே போட்டுட்டு இருக்க? சண்டை போடுறதுனா நேர்ல வந்து சண்டை போடு. இப்ப போனை வை. ஹலோ. இப்ப என்ன திரும்ப திட்டுறதுக்காக கூப்பிட்டியா? இங்க பார், என் மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டுன. ஒழுங்கா போய் குழந்தை கிட்ட ஆறுதலா பேசி அவகிட்ட சாரி கேளு போ. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? பின்ன தப்பு செஞ்சவங்க தாண்டி மன்னிப்பு கேட்கணும். போய் கேள்றி. ஏய், அவருக்கு ஃபோன் பண்ணியா? மா, அவர்கிட்ட நீ ஃபோன் பண்ணி என்னடி சொன்ன? எதுவும் சொல்லலமா. போய் சொன்ன. என்னம்மா, என்னாச்சு? மா, அவரு ஃபோன் பண்ணி எதுக்கு நீங்க அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகல அது இதுன்னு பயங்கரமா கத்துறாருமா. இவ கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாருமா. நீ இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? இந்த மகாராணிக்கு நடந்த பட்டாபிஷேகத்தை பாக்குறதுக்கு நாம போகலல்ல, அதனால 2 கையையும் கூப்பி இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல அவர் வந்து வீட்டையே 2 ஆக்கிடுவாராம். அவன் அப்படியா சொன்னா? அவர் என்ன தானாவா சொல்லுவாரு? இவ அவரை சொல்ல வச்சிருக்கா. இல்லம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. எப்படி போய் சொல்றா பாருங்க. இவ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நாம இவ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகல, அதுவும் அம்மா வேலையா இருந்ததுனால தான் போகல, அப்படி இப்படின்னு அவரை ஏத்தி விட்டுருக்கா. அவரு எப்படி எல்லாம் என்ன கேள்வி கேட்டு திட்டினாரு தெரியுமா? இல்லம்மா, நான் டாடி கிட்ட எதுவும் சொல்லலம்மா. காவியா வந்தா வீட்ல இருக்கா? அவ எப்படி குழந்தை அடக்கமா இருக்கா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் போன் அடிச்சா எடுக்க கூடாதுன்னு. ஏண்டி எடுத்த? டாடி ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி, அதனால தான் எடுத்தேன். அவர் தான் பண்ணாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? டாடி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல, அதனால அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு அது மட்டுமா தெரியும்? என்ன எப்படி எல்லாம் அவர்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நல்லா தெரியும். இல்லம்மா, நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லலம்மா. திரும்ப திரும்ப நடிக்காதடி. இந்த வயசுல எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் உன் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு என்ன பழி வாங்குறியா? அப்படி என்ன தாண்டி சொன்ன அவர்கிட்ட?
நான் எல்லாம் எதுவும் சொல்லலம்மா. டாடி தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிக்கிற பாத்தீங்களா? ஏய், பொய் சொன்ன தோலை உரிச்சிருவேன். உண்மையை சொல்லுடி. இல்ல பாட்டி, டாடி தான் எனக்கு பிரைஸ் கொடுக்கும் போது மம்மி இருந்தாங்களா, கை தட்டினாங்களா, gift வாங்கி கொடுத்தாங்களாம் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் எதுவும் சொல்லலம்மா. என்னது? நீ அமைதி ஆயிட்டியா? அத நான் நம்பணுமா? நீ அழுது அழுது நாடகம் ஆடாமதான் அவர் அந்த கத்து கத்துனாரா? இந்த மாதிரி அழுது அழுதுதான் அவனை உசுப்பேத்தி விட்டுருப்பா. சொல்லுடி, போன்ல அழுதியா? டாடி தான் நீங்க ஏன் வரல, எதுக்கு வரலன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல, இவ ஒரு ஊம குசும்பி. என்ன வேலை பண்ணிருக்கா பாரு. ஏய், நாங்க உன் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன? இல்ல மம்மி. எனக்கு வர கோவத்துக்கு விஷம் விஷம். இதுதான் வயித்துல பிறந்ததுக்கும் வளர்த்ததுக்கும் உள்ள வித்தியாசம். சாரிம்மா. செய்யறதையும் செஞ்சுட்டு சாரி வேற கேக்குறியா? உன்ன சாரிம்மா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். இதனால தானே இவ்ளோ பிரச்சனையும். இத பார்த்து பார்த்து உருகிதானே எனக்கும் அவருக்கும் நடுவுல பிரச்சனையை மூட்டி விட்ட. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. குடு குடு. மம்மி மம்மி வேண்டாம் மம்மி, இதெல்லாம் நான் வாங்கின பிரைஸ். மம்மி மம்மி குடு குடுன்னு சொல்றேன்ல. இந்த மூட்டையை தூக்கி Please, பரணி மேல mummy. போடு. இது உங்க அப்பா கிட்ட சொன்ன அப்புறம் நீ அவ்வளவுதான். ஏய், யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஒரு புது பையன் வந்திருக்கா, அவன் கூட பேசிட்டு இருக்கோம். என்னது, புதுசா வந்திருக்கானா? யாரா அவன்? எங்க கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் பாப்போம். நீயா? ஹே, நீயா? நீ எங்க இங்க வந்த? அதான் நானும் கேக்குறேன், நீ எங்க இங்க வந்த? ஏய், இது எங்க ஏரியா, எங்க வீடு இங்க தான் இருக்கு. எங்க வீடு இங்க தான் இருக்கு. ஓ வீட்டு பக்கத்துல. இனிமே இது ஏரியா. வீடு மாதிரி வந்துட்டா உடனே இது உங்க ஏரியா ஆயிடுமா? இப்ப எது கத்துற? உனக்கு இப்ப என்ன வேணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு நீ கூட்டி சேர்த்து வச்சிருக்க? எனது நான் சேர்த்துறா, தானா சேர்த்துக்கிறேன். அப்படியா? இப்ப பாரு. ஏய், எல்லாரும் என் பக்கம் வாங்க. எப்படி? எதுக்கு இப்ப சிரிக்கிற? 2 நிமிஷம் இங்க எல்லாரும் என் பக்கம் வர வைக்க முடியும். எங்க முடிஞ்சா வரவை பார்ப்போம். யாருக்கெல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாட ஆசையோ அவங்களாம் என் பக்கம் வாங்க. உன்கிட்ட வீடியோ கேம்ஸ் இருக்கா? நான் பிளே ஸ்டேஷனே வச்சிருக்கேன். சின்னதா பெருசா? ரொம்ப பெருசு. டிவில விளையாடுது.
எங்களையும் விளையாட விடுவியா? நீங்களே என் பக்கம் வந்தா நான் விளையாடுவேன். ஏய், அவன் பக்கம் போகாதீங்க. எனக்கு வீடியோ கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எனக்கும் எனக்கும். அப்போ உடனே இந்த பக்கம் வாங்க. வரவங்களுக்கு நான் சாக்லேட் கூட தருவேன். சாக்லேட் ஆசைப்பட்டு அந்த பக்கம் போயிட்டீங்களா? அடுத்த வாரம் கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கா இந்த பக்கம் வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. என் பக்கம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தருவேன், ஹோம்ஒர்க் செஞ்சு தருவேன். உங்க கிளாஸ் மிஸ் தலையில கொட்டுவாங்கல்ல, நான் கொட்டாம சொல்லி தருவேன். என்ன யோசிக்கிறீங்க? அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், அவனுக்கு படிப்பே வராது. அவன் கூட சேர்ந்து நீங்களும் உருப்படாம போறீங்களா? அது சும்மா சொல்றா. அவளுக்கு படிப்பு மட்டும் தான் வரும், ஆனா எனக்கு படிப்பு தவிர எல்லாமே வரும். வரும் உன் கூட சேர்ந்தா எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் வரும். நீ என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் உன் பக்கம் வரவே மாட்டாங்க. ஏய், ஓவரா பேசாத. இவங்கெல்லாம் என் பேச்சு தான் கேட்பாங்க. நீ நேத்து வந்தவன். நேத்து வந்த என்ன இன்னைக்கு வந்தத? நான் லேட்டஸ்டா வந்தேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். நீ லிட்டில் சூப்பர் ஸ்டார் கிடையாது, பவர் ஸ்டார். இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் வரப்போகுது. எல்லாரும் என் பின்னாடி வர போறாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு பொறுத்து பாரு, அப்ப புரியும். சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல, வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். நேத்தே வரதா சொன்னீங்க. கிளையண்ட் மீட்டிங் டிலே ஆயிடுச்சு. அத ஒரு ஃபோன் அடிச்சு சொல்றது இல்லையா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சனே, பார்க்கல? உன்கிட்ட இருந்து கால் வரலன்னதும் நான் அதை தொடக்கூட இல்லை. அஞ்சலி சாப்பிட்டாளா? என்னது? அஞ்சலி சாப்பிட்டாளான்னு கேட்டேன். நமக்கு இன்னொரு குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சாரி, அஞ்சலியும் காவியாவும் சாப்பிட்டாங்களா? நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு நம்ம குழந்தை பத்தின ஞாபகமே வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நம்ம குழந்தைங்க தான். என்னால அவங்கள பிரிச்சு பார்க்க முடியாது. அப்போ நான் பிரிச்சு பார்க்கறேன்னு சொல்ல வரீங்களா? பின்ன வேற எப்படி சொல்றது? ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நீ வருவன்னு அஞ்சலி எவ்வளவு எதிர்பார்த்திருப்பா. என்னாலதான் போக முடியல, நீயாவது போயிருக்கலாம் இல்லையா? ஏன் போகல? இது பார்ஷாலிட்டி தானே. நான் ஏதோ வேணும்னே அவளை நெக்லெக்ட் பண்ற மாதிரி பேசுறேன். நான் அட்டென்ட் பண்ண மீட்டிங் 1 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது. அவ 2 நாள் முன்னாடி தான் ஸ்கூல்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதே சொன்னா. ஒரு சின்ன ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக என் எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டுட்டு போக சொல்றியா? இப்பதான் மறந்துட்டேன்னு சொன்ன, அதுக்குள்ள வேலைதான் முக்கியம்ன்ற. அப்போ நீ மறக்கல, வேணும்னு தான் ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்திருக்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற எப்படி? நீ என்ன பார்த்து 1 வாரம் ஆகுது, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க. எப்படி இருக்க, என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? வந்ததுல இருந்து அஞ்சலி புராணமே பாடிட்டு இருக்க. நமக்குன்னு குழந்தை இருக்குல்ல, அவ எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு உனக்கு கவலையே இல்லையா? சரி கௌதம், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எப்போ குழந்தை தங்குறது டிலே ஆச்சோ அப்பல இருந்தே உனக்கு என் மேல இருந்த அன்பு சுத்தமா கம்மி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். உன் மேல இருக்க அன்பு குறைஞ்சிருந்தா
நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்குமா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. வேண்டாம் கௌதம், இந்த போலியான ஆறுதல்ல எனக்கு வேணாம். எனக்கு ஒரு முடிவு தெரியணும். என்ன முடிவு? அஞ்சலி இந்த வீட்ல இருக்க கூடாது. நானும் எத்தனை நாள் தான் இந்த விஷயத்தை மூடி மறைச்சு பேசுறது? என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அவளால என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனைன்னு எதுக்கு இத பிரிக்கிற? தத்தெடுக்கிறது வேற, நாம சுயமா பெத்துக்கிறது வேற. ரெண்டுமே ஒரே வீட்ல நடக்க கூடாது. அது பின்னாடி பல குழப்பத்துக்கு காரணமாயிடும். அதனாலதான் சொல்றேன், இப்பவே இதுக்கு ஒரு முடிவெடு. நீ பேசுறது உனக்கே தப்பா தோணல? நான் ஒண்ணு தப்பா பேசல. இது பின்னாடி பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னு தான் சொல்றேன். நமக்குள்ள ஒத்து போயிட்டா ஒரு பிரச்சனையும் வராது. ஒத்தே போகாது, அதான் பிரச்சனையே. என்ன சொல்ற? 1000 தான் இருந்தாலும் அஞ்சலி யாருக்கோ பிறந்தவ, காவியா நமக்கு பிறந்தவ. இது எப்படி ஒத்து போகும்? அதுக்காக அவளை எங்கிருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. காவிய பிறக்கிற வரைக்கும் அஞ்சலி தான் நமக்கு குழந்தையா இருந்தா. இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை வந்த உடனே அவளை கொண்டு போய் விட சொல்றியே, அது எந்த வகையில நியாயம்? உன் மனசாட்சி தொட்டு தான் பேசுறியா? எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அஞ்சலியோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நீ வேணும்னா அவளை படிக்க வை, அப்பப்ப போய் அவளை பாத்துக்கோ, அவளுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யி. ஆனா காவியாவையும் அஞ்சலியையும் ஒரே வீட்ல ஒன்னா வளர்ப்பேன்னு சொல்ற பாரு, அது நடைமுறைக்கு ஒத்தே வராது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கேய. அதுதான் கௌதம் நம்ம 2 குழந்தைங்களுக்கும் நல்லது. அவன் நம்ம 2 பேர் மேலயும் எவ்வளவு உயிரா இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. இது எப்படி அவ தாங்குவா? எனக்கு மட்டும் ஆசையா என்ன? இது நம்மளோட நிலைமை, வேற வழியே இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் மனசை கல்லாக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த கோவம் எல்லாம் எனக்கு நானே போட்டுக்கிட்டு போருவேன். இன்னும் கொஞ்ச நாள் அஞ்சலி இங்க இருந்தானா, அதுக்கப்புறம் என்னால அவளை பிரிய முடியாது. ப்ளீஸ் அவளை சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. எனக்கு பாசத்தை விட பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. என் குழந்தை அவளோட சேர்ந்து வளர்ந்தா நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அவளை அனுப்புறதுதான் ஒரே வழி. புரிஞ்சுக்கோ, யோசிச்சு முடிவெடுக்கலாமே. அதுக்கு அவசியம் இல்ல. நான் காவியோட வாழ்க்கைய பத்தி நல்லா யோசிச்சுட்டேன். நீ அஞ்சலியோட வாழ்க்கைய பத்தி யோசி. சீக்கிரமா அவளோட அம்மா கிட்டயோ இல்ல அந்த ஆசிரமத்திலேயோ கொண்டு போய் சேர்க்கிற வழிய பாரு. காவியாவையும் அஞ்சலியையும் ஒன்னா ஒரே வீட்ல வளர்க்க முடியவே முடியாது. இதுதான் என் முடிவு. சீக்கிரமா நீ ஒரு நல்ல முடிவை எடு. நான் சொல்றது கொஞ்சம் போதும் கௌதம், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். எனக்கு தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன்.